ஓட்டு 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 ஓடணும் அவனை ஓட்டை கொண்டு அவனை முந்திரான் அவனை ஓட்ட முடி டிரைவர் முந்திரான் போடா வண்டி ஓடுறான். அது நம்ம போய் ஆரம்பம். சனிக்கிழமை துணை போனதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்கப்பா. எப்பா வண்டி பறக்குது வண்டி பறக்குது ஓட்டுவோம்ல. ஆனா அந்த பள்ளத்தை விட்டு ஏத்துறேன். அந்த பள்ளத்துலயா? அந்த பள்ளத்தை விட்டு ஏத்து சொல்றேன். அதுக்குள்ள விட்டா வண்டி வந்து கைதெல்லாம் வலிக்குது எனக்கு தெரிஞ்சுட்டு. ஓகே கைஸ், நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா மறையூர் வெள்ளம்னா நாட்டு சக்கரை தான் இங்கே கொஞ்சம் ஃபேமஸ் போல். ஸோ அங்கே வந்திருக்கோம். இது 4th பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். குளிச்சுட்டு இங்கே வந்து பார்த்துட்டு அடுத்த ரூமுக்கு போயிடுவோம். மணி டைம் ஆயிடுச்சு. வாங்க உங்களுக்கு எப்படி செய்கிறான்னு காமிக்கிறேன். நம்ம ஊர் நாட்டு சக்கரை இருக்குல்ல, அதான் வேற ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு கரும்பு சாறு எடுத்து சாரை இங்கே இதிலேருந்து காய்ச்சிறாங்க. சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, அதுதான் நல்லாயிருக்கும். ஸோ இங்கே காய்ச்சிட்டு இதுதான் வெல்லம், தெரியுதா? யானையை கொடுக்குறது மாதிரி இருக்கேண்ணே. என்ன ஆனால் ஸ்மெல் இது வந்து மறையூரோட ஸ்பெஷல் ஏரியா. இது அந்த கரும்பை வந்து அவங்க வந்து சாரா புழிஞ்சு அந்த சாரை வந்து இந்த சட்டியில் ஊற்றிடுறாங்க. ஊற்றி நல்லா ஹீட் பண்ணி அதை நல்லா யானைக்கு கொடுக்குற மாதிரி நல்லா உருட்டி வச்சுருக்காங்க. ஹீட் பண்ணி இல்லை, அது ஹீட் பண்ணி கிண்டி அதெல்லாம் வந்து இதில் போட்டுக்கலாம். எல்லாம் கரும்பு அங்கே விட்டு சாறு வெளியே வரும். சாறு அந்த அண்டாவில் பிடிச்சி இதில் ஊற்றுவா போல். சக்கையை எள்ளி இங்கே போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இங்கே சாறு வந்தோடனே ஹீட் பண்ணி இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அதை வச்சு கிண்டுவாங்க போல். கொலன்னு ஆக்கி அதை வந்து அந்த அள்ளுறது கரண்டி இருக்கு பாரு, அள்ளி அந்த இதில் ஊற்றுறாங்க. அந்த கரண்டியில் அள்ளி அந்த சென்டரில் இருக்கு பற்றியா, இங்கே ஊற்றுறாங்க. உருண்டை பிடிச்சி இங்கே எடுத்து வைக்கிறாங்க. பயப்பிடிச்சிட்டான் எல்லாம் டெக்னாலஜி. கைஸ் அவ்வளோதான். இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஒன்றும் இல்லை, கரும்பு ஜூஸை குடிச்சிட்டு சல்புல்லுன்னு கிளம்ப வேண்டியதை. கிளம்பி இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மூணார். அதுக்கப்புறம் பிளான் இல்லை. மூணார் போகிற வழி இப்போ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். போயிட்டு நேற்று மாதிரி யானை புலி எல்லாம் பார்த்துட்டு அப்படியே போவோம். 120 கரும்பு தானே மூளை இஞ்சி இதெல்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இருக்கு சிறுத்தை இருக்கு, கரடி இருக்கு. சரி, இப்போ இங்கே பீப்புள்ஸில் இங்கே ஆளுங்கள்லாம் இருக்காங்கண்ணே. அப்படி ஃபாரஸ்ட்டில் சிறுத்தை எல்லாம் சுத்த விட்டுருக்காங்களே. ஊருக்குள்ள வந்து ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி அப்படி பண்ணா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பிடிச்சி வேற இடத்துல கரடி நம்பல. நீங்க நார்த் சைடு இருக்குன்னு சொன்னா பதாச்சா கரடி. புலி புலி எல்லாமே இருக்குண்ணே. லக்கு தான் நம்ம பார்க்க. அதான் புலி, யானை வந்ததுக்கு நேற்று நல்லா திருப்தியாக யானை பார்த்தாச்சுப்பா. 7 யானையா 5 யானையா? 7 கடைசியாக நின்றதை கொம்பன் நல்லா வெள்ளையே தந்தத்தை வச்சு பெருசா நின்று அந்த இடத்துல. அங்க செக் போஸ்ட் மூணாவது செக் போஸ்ட். ஆமாமா, இங்கதான் நல்லா தந்தம், பெரிய தந்தம், நல்ல இடம். ஆனா 2-3 லாரிக்காரங்க சொதப்பிட்டாங்க. முந்திரி வேற பாதாம் வேற. சொல்லுங்க, முந்திரி வரணா புத்தே.
வச்சாடி அசால்ட் அப்படியே சிரிச்சு ரெண்டும் ஒண்ணுதான் தான். வச்சாக்கு முந்திரியும் பாதாமும் ஒண்ணா இல்ல சச்சா மலேசியால கூட்டி விட்டுருவாப்ல. இது பேரு முந்திரி. ஸ்பெஷலா ஏதாவது? கைஸ் ஃபைனலாக ட்ரிப்பை நான் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஜீப் சவாரி டிஸ்கவுண்ட் இருக்கான்னு கேட்போம். டிஸ்கவுண்ட் இருக்காங்க எவ்வளோண்ணா? ஏதாவது பார்த்து ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமா? அது எங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு கஷ்டப்படுத்தாமல் சீக்கிரம் கூட்டு வந்து விட்டுருக்கோம். அதான் 2,200 அந்த மாதிரி ஏதாவது ஒரு 300 தம்பி இருக்கா? நம்பர் வாங்கிக்க மாதிரி வாங்கிட்டேன். அண்ணா நம்பர் இல்லைடா, அந்த ஆனக்குள் நம்பர், ஸ்டே பண்ண நம்பர். ₹300 இருக்கா? 300 காசு எவ்வளவு வச்சிருக்கேன்? சில்லற காசு எடு போப்பா. நானே பீடி வாங்க காசு இல்லாம எட்டனா கலாவடம் வந்திருக்கேன். சில்லற காசு வேணுமாம்ல? சில்லற காசு 2000 இருக்கு. என்னும் போது அந்த சைடுல பாத்துட்டாருடா. அதே ஒத்த கனால பார்த்துட்டாங்க. எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. கைஸ் ஃபைனலாக ஜீப் சவாரி முடிஞ்சு நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. கரெக்டாக 10:30க்கு போனோம். ஆமாம், இப்போ மணி கரெக்டாக 4 o'clock. 5 மணி நேரத்துக்கிட்ட ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுன்னா ஓகேவா இருந்துச்சு எல்லா இடமும். அன்சீசன்னால ஃபால்ஸ் நல்லா இருந்துச்சு. ஃபால்ஸ் செம்மையாக இருந்துச்சு. ஃபால்ஸ் பேர் காந்தலூர் ஃபால்ஸ். நீங்கள் ஜீப்லேயும் போகலாம். ஜீப்பில் போகலைன்னா ஒரு இடத்துல உங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு 3 கிலோமீட்டர் நீங்கள் நடக்கணும். இது ஜீப்பில் போனால் ஒரு 200 மீட்டர் நடந்தால் போகும். ஆனால் தண்ணி ஐஸ் மாதிரி இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்னா ஆனக்குளம் போகிறோம். அப்படியே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து கால் பண்ணுறேன். அப்படியே கிளம்பும்போது மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், ஒரு வழியாக மறையூர்லேருந்து 2 hours ட்ராவல் முடிஞ்சு மூணார் வந்து நாங்கள் ரூம் எடுத்துட்டோம். ரூமில் லக்கேஜ் எல்லாத்தையும் வச்சுட்டு இப்போ ஷாப்பிங் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஷாப்பிங் எங்கே இருக்கோம்னா சாய் என்னது பிரேக்கா ஈபிகோ 310 சாய் பிரேக். இங்கே டீ தூள் அது எல்லாமே ஓன் ப்ராடக்ட்டு. ஸோ சீப்பாகவும் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் இங்கே வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் பார்ப்போம். சிக்காருங்க பல விதமான டீ காஃபி எல்லாம் ஓன் ப்ராடக்ட். ஏன்னா பை 1 get 1 இருக்குன்னு சொன்னாங்க. பை 3 get 1. என்ன தெரிகிறது? கைஸ் எங்கே போனாரு சொல்லுங்க. பை 3 get 1 ஃப்ரீ. அதோட 3 போடுறாங்க. ஆளுக்கு 1 ஷேர் பண்ணிக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சாப்பாடு. நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்? பார்க்கிங்க. அண்ணா அடுத்து எங்கே போகிறோம்? அடுத்து எங்கண்ணா? அடுத்து பஜார். அங்கேயே ஷாப்பிங் தான். அங்கே முடிச்சுட்டு அப்படியே சாப்பாடு வாங்கிட்டு ரூமுக்கு போயிடுவேன். நேந்திரம் பட சிப்ஸ் சாக்லேட் எல்லாம் வந்திருக்கோம். மூணார் வாக்கிங் ஸ்ட்ரீட்டில். என்னண்ணே அது? அல்வானே. ஓ பேர்ச்சம்பளம் லட்டு. குலாப் ஜாம் சிங்கிள் பீஸ் கிடைக்குமா? 1 பீஸ் சாப்பிட. காய்ச்சல் குலோப் ஜாம் நல்லதுடா. குலோப் ஜாம் சிங்கிள் சாப்பிட. குலோப் ஜாம் காய்ச்சலுக்கு காரிங்க மாதிரி. ஏன்னா நீ வேற ஒரு போக்கில் ஏதாவது போட்டுட்டு போறீங்க. யாரும் ஒண்ணும்ல. அடுத்து பேர்ச்சம்பளம் லட்டு இரும்பு அடிக்க சொல்லுவாரு. ஓகே 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 காய்ஸ், மூணார் குலோப் ஜாம் காலைல இப்ப காலைல வருவேன். ஏய் இது ஞாபகம் இருக்கா? ஸ்கூல் படிக்கும்போது பாக்ஸ்ல போட்டுருப்பாங்க. ₹1 ₹2. உள்ள சேர்த்து விடு. அது வேணாம். என்ன வேணுமோ சாப்பிடவா? வேற எதுனா ஸ்பெஷல்? மூணார் ஸ்பெஷல் இதுல அண்ணமே மூணார் ஸ்பெஷல். அல்வா சாப்பிடுமா? அல்வா இந்த அல்வா வாங்குவோம். அதுதான் நல்லா. அதெல்லாம் ஒரு மாதிரி சட்னி மாதிரி குளக்குளம். அதுதான் நல்லா இருக்கும். இந்த அல்வால எது பெஸ்ட்? உங்களோட பெஸ்ட் எவ்வளோ? 50 கிராம். அது வேற எவ்வளோ? அது அந்த கணக்கு தானா? சும்மா டேஸ்ட்டுக்கு தான் கேட்குது. எடுத்துங்க டேஸ்ட்டுக்கு. இது கிடைக்காது.
அக்கா மக்கள். இது வாங்க சச்சா. என்ன கிடைக்க மாட்டேங்குது ஊரில்.